அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழ் சித்தர்களின் வர்மம் 108 எனும் மர்மம் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. எதிர்பாரா நிலையில் திடீரென ஏற்படும் விபத்துக்களால் பாதிப்படையும் மனித உயிர் சீவன்களை நோய்களில் இருந்தும் அகால மரணத்தில் இருந்தும் மீட்கும் விதமாக, காக்கும் விதமாக நம் தமிழ் சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுதான் வர்மத்தானங்களை அறிந்து மருத்துவம் செய்யும் வர்ம முறை. மனித உடல்கூறின் இரகசியம் அறிந்த நம் தமிழ் சித்தர்கள் அதன் அடிப்படையில் வகுத்த வர்ம கலையை ஒரு மருத்துவ கலையாக மட்டும் பயன்படுத்தி வந்த நிலையில் நமது முன்னோர்கள் சிலரால் தாக்கும் கலையாகவும் தற்காப்பு கலையாகவும் கையாளப்பட்டது. இன்றைய சமூக சூழலில் இது தவிர்க்க முடியாததாகவும் உள்ளது. இதன் விளைவாக தமிழ் சித்தர்களின் மரபு வழி வந்த வர்ம கலையானது இன்று மறைக்கப்படும் மர்ம கலையாக மாறிவிட்டது. சமூகத்தில் மருத்துவ முறைகள் பெரிதாக தோன்றாத முற்காலத்தில் விபத்துக்களாலும் வேறு பல நிகழ்வுகளாலும் உடல் பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களை மீட்டு மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அன்றைய சூழலில் தமிழ் சித்தர்கள் கண்ட இவ்வர்ம கலையே சிறந்த மருத்துவ தீர்வாக இருந்தது. உன்னத நோக்கத்திற்காக தமிழ் சித்தர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இவ்வர்ம மருத்துவ முறை. காலப்போக்கில் வர்மக்கலை என்பது தாக்கும் கலையாக சமூக பயன்பாட்டிற்கு வந்துவிட்டதால் வர்மக்கலை இரகசியங்கள் மறைக்கப்பட்ட மர்ம கலையாக இன்று நம்மிடையே உள்ளது. மிக நுட்பமான நமது நரம்பு மண்டலங்களைப் போல் கோடிக்கணக்கான பின்னல்களை கொண்ட வர்மக்கலை மர்மங்களை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு கடைபிடிக்கும் விதமாக தமிழ் சித்தர்களால் வகுக்கப்பட்டதே வர்மக்கலை. சித்தர்களால் உருவாக்கப்பட்டு சொல்லப்பட்ட வர்மக்கலை எனும் அரிய மர்ம கலையின் குறிப்பிடத்தக்க முன்னோடிகளாக விளங்குபவர்கள் அகத்தியரும் போகரும் ஆவர். பெரும்பாலான வர்மக்கலை நூல்கள் அகத்தியர், போகர், தேரையர் போன்றோர் பெயர்களிலேயே வழங்கப்படுகின்றன. இவ்வாறு தோன்றிய வர்மக்கலை சாத்திரமானது அதன் பின்பு பல்வேறு சித்தர்களாலும் அவர்களின் சீடர் மரபினராலும் வழி வழியாய் கடத்தப்பட்டு காக்கப்படுகின்றன. நமது சித்தர்கள் வர்மங்கள் மொத்தம் 108 என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 108 வர்மங்களும் உடல் ரீதியாக பிரிக்கப்படும்போது சிரசு முதல் கண்டம் வரை, கண்டம் முதல் வயிறு வரை, நாபி முதல் மூலம் வரை, கைகளில் உள்ளவைகள், கால்களில் உள்ளவைகள் என 108ஆக பிரிக்கப்படுகிறது. இதனை உடல் தன்மை அடிப்படையில் வாதவர்மம், பித்தவர்மம், தட்டுவர்மம், உள்வர்மம், சலோர்பண வர்மம் என 108ஆக பிரிக்கப்படுகிறது. மேலும் இதனை படுவர்மம் 12, தொடுவர்மம் 96 என்று 2 பிரிவுகளாகவும் பிரிக்கப்படுகிறது. படுவர்மம் என்பது மிகவும் ஆபத்தானது. ஒருவரின் உடலில் உள்ள வர்ம பகுதிகளில் தாக்குதல் ஏற்பட்டாலோ அடிபட்டாலோ அதனால் ஏற்படுவதே படுவர்மம் ஆகும். இதனால் ஒருவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. படுவர்ம பகுதிகளில் அடிபட்டு விட்டால் அந்த இடங்களில் நாம் கை வைத்து பார்த்தால் அந்த இடம் குளிர்ச்சியாக இருப்பதை நாம் உணரலாம். ஆனால் தொடுவர்மம் என்பது படுவர்மத்தைப் போல பலமாக தட்டுவதால் ஏற்படுகிறது என்ற போதிலும்
படுவர்மத்தைப் போல மிகவும் ஆபத்துடையது இல்லை. தட்டுவர்மம் என்பது நமது ஒரே ஒரு விரலை கொண்டு எதிரிக்கு வலி ஏற்படாத வகையில் அவனுடைய உடலில் மிக மிக மெதுவாக தட்டி பாதிப்புகளை ஏற்படுத்துவது ஆகும் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.